வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பு. கரையை கடக்கும் இடம் இன்னும் கணிக்கப்படவில்லை என்றும் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கை தொடர்பான புகார்களை டிஎன் அலர்ட் செயலி மூலமாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம். கர்ப்பிணிகள், முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் கவனமுடன் இருக்கும்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக மழை. நாகை மாவட்டத்தில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட். புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளுக்கு நாளை கடல் சீற்ற எச்சரிக்கை. 3.7 மீட்டர் வரை கடல் அலை மேலெழும்பக்கூடும் என்றும் கடல் அரிப்பும் ஏற்படும் என்றும் தகவல். டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எதிரொலி. அரக்கோணத்தில் இருந்து காரைக்கால் விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு படை. சென்னை வியாசர்பாடியில் கனமழையால் வெடித்து சிதறிய டிரான்ஸ்பார்மர். மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினம்தோறும் அறிக்கை விடுவதாக முதலமைச்சர் பேசிய விவகாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் போராட்டம். சென்னையில் கனமழை பெய்து வருவதால் வானில் வட்டமடித்த விமானங்கள். கனமழை மற்றும் காற்றின் வேகம் குறைந்த பின் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்க அனுமதிக்கப்படும் என தகவல். அதானிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு. சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு அல்லது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வழக்கறிஞர் எம்.எல். ரவி கோரிக்கை. சென்னையில் 3 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை. ராயப்பேட்டை, மந்தைவெளி, அயப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் திடீர் ரெய்டால் பரபரப்பு. கானா பாடகி இசைவாணி மீது தவறு இருப்பின் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு உறுதி.
எந்த மதத்தினரையும் வேற்று மதத்தினர் புண்படுத்தக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். மதத்தினரையும் இழிவுபடுத்துவதை, ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன். நிச்சயம் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தவறு இருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். பொது வாழ்வில் இருப்பவர் விமர்சனம் வைக்கும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவதூறு வழக்கு விசாரணையின் போது சிபி சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வந்த விமானம் வானிலேயே வட்டமடித்ததால் பரபரப்பு. மோசமான வானிலையால் வட்டமடித்த விமானம் பத்திரமாக தரையிறக்கம். டாஸ்மாக் கடைகளுக்கே நேரில் சென்று பணத்தை வங்கிகள் வசூல் செய்து கொள்ளும் திட்டம். விருப்பமுள்ள வங்கிகள் விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு அழைப்பு. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தா குழுமத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கிய விவகாரம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம். சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. பம்பை, நிலக்கல் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பொங்கல் பண்டிகை அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த CA தேர்வு தேதி மாற்றம். தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நலமுடன் உள்ளார் என்று சென்னை அப்போலோ நிர்வாகம் தகவல். அசிடிட்டி பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் விளக்கம். பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை. சான்றிதழ்கள் ரத்து, பணி நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. கிராம் ஒன்றுக்கு 7080 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 56,640 ரூபாய்க்கும் விற்பனை.